ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிறிஸ்மஸ் ஆர்டர் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விலாக் வந்து 24 மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிறிஸ்மஸ்க்கு வந்து எனக்கு நிறைய ப்ரௌனி ஆர்டர்ஸ் அப்புறம் கேக் ஆர்டர்லாம் வந்திருந்தது. ஸோ 23 தான் எனக்கு எக்ஸாம் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இந்த ஆர்டருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் 23 வந்து ஈவினிங் போய் வாங்கிட்டு வரவே லேட் ஆகிட்டு, அப்புறம் நைட்டு வந்து ஒரு 1/4 kg ப்ரௌனி மட்டும் செஞ்சேங்க. ஏன்னா அதை வந்து 24 மார்னிங்கே டெலிவரி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு முடிக்கலான்னு வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வீடியோ போட்டே வந்து 5 டேஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ எக்ஸாம் இருந்தனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்றே வீடியோ போடலான்னு நினச்சேன். ஸோ இந்த பேக்கிங் ஒர்க்லாம் இருந்தனால வந்து ரொம்ப ஷெடியூல் வந்து டைட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் வந்து நிறைய சாக்லேட் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு கேட்டாங்க. அதனால் நான் நிறைய சாக்லேட் நட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ப்ரௌனி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1/4 kg ஆர்டர் வந்துச்சுங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்மளோட பேக்கிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரௌனிக்காக பாக்ஸ் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ப்ரௌனி பாக்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எப்போவுமே ஒயிட் கலர் பாக்ஸில் தான் நான் வந்து பேக் பண்ணுவேன். ஸோ கிறிஸ்மஸ்க்காக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பாக்ஸில் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தப்போ இந்த பாக்ஸ் வந்து கிடச்சிது ஷாப்பில். ஸோ இது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்வீட் பாக்ஸு. ஸோ பேக்கிங் பண்ணாவும் பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகேன்னு இந்த பாக்ஸ் வாங்கிட்டேன். இதில் தான் இப்போ வந்து நான் கஸ்டமருக்கு வந்து ப்ரௌனி வந்து பேக் பண்ண போகிறேன். கிறிஸ்மஸ் ஆர்டரில் நான் ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுத்தது இந்த ஆர்டர் தாங்க. ஸோ வந்து கஸ்டமர் வந்து எனக்கு தெரிஞ்ச அங்கிள் தான். ஸோ எனக்கு வந்து மணி வந்து ஜிபே பண்ணிட்டு வந்து ப்ளஸ் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. பாக்ஸில் 8 பீசஸ் வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இதுலேருந்து 2 பீஸ் மட்டும் தனியாக கேட்டு பேக் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இனி வந்து நெக்ஸ்ட் ஆர்டர்லாம் பண்ணணும். இப்போ நான் ரெடி பண்ண போகிறது வந்து ஒரு ப்ரௌனி ஸ்லாப்புங்க. இது வந்து கஸ்டமர் வந்து கட் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. ஸோ பீஸ் பண்ணாமல் அப்படியே பேக் பண்ணதை வந்து நம்ம இதுக்கு மேலே சாக்லேட்டு நட்ஸு அவங்க எப்படி டெக்கரேஷன் பண்ணி கேட்டாங்களோ அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் கோட்டிங்லாம் போட்டுட்டாங்க. அப்புறம் இதில் வந்து எதாவது டிசைன் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கு வச்சு வந்து க்ராஸாக வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுட்ருக்கேன். அந்த டிசைன் பார்க்க வந்து ஃபினிஷிங்கில் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நட்ஸ் போடுறதா தாங்க பிளான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இது மேலே வந்து மேரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி எழுத சொன்னாங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் வந்து சாக்லேட்டில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் வச்சு சைடில் ஒரு டிசைன் மட்டும் கொடுத்தேங்க. இந்த நட்ஸ் எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கேக்கை வந்து டெலிவரி பண்ணப்போ அந்த அங்கிள் பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து டெலிவரி பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் பண்ண ப்ரௌனி ஸ்லாப்பு இதெல்லாம் வந்து பீசஸ் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அது எதுவுமே நான் வீடியோவில் கவர் பண்ணல. மார்னிங் மட்டும் டெலிவரி பண்ண வேண்டியதை மட்டும் வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறமும் இன்னொரு 1/4 kg வந்து ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதையும் வந்து இதோடு சேர்த்து வந்து நான் பேக் பண்ண போகிறேன். இந்த கஸ்டமர் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கொடுக்கறதுக்காக மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து ஒரு பாக்ஸில் 5 பீஸ் அந்த மாதிரி வச்சு 1 kgக்கு வந்து இந்த ப்ரௌனி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து 5 பீசஸ் வச்சு 5 பாக்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து எனக்கு அதிகமாக ஆர்டர் வந்தது பார்த்திங்கன்னா ப்ரௌனி தாங்க. ஸோ என்னோடய ப்ரௌனி லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்னு இதுலேருந்து எனக்கு தெரியுது.
இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருந்தேன் ஷாப்பிங் பார்ட் 2 வீடியோ இந்த மாதிரி போடுறேன்னு. ஸோ வந்து எதுவுமே எனக்கு போட டைமே இல்லாமல் போயிடுச்சு. எக்ஸாம் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டனால நானும் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. வீடியோ எடுத்து வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லானது தான் மிச்சமே தவிர அப்லோட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைமே இல்லாமலே இருந்துச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி இதில் வந்து 5 பாக்ஸஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த 5 பாக்ஸஸும் பேக் பண்ணதுக்கப்புறம் என் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு ஆன்ட்டி 1/4 கேஜி ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து வந்து ப்ரௌனி பேக் பண்ணிட்டாங்க. இந்த பேக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு நான் டெலிவரி போகணும். ஸோ டெலிவரி கொடுத்துட்ட அப்புறம் வந்து திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. பட்டரெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சுங்க, ப்ரௌனி நிறைய பண்ணனால. ஸோ பட்டர்லாம் வந்து வாங்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு வந்து எனக்கு வந்து இன்னொரு 1/2 கேஜி வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் வந்து ஆர்டர் இருக்குங்க. அது வந்து இனிதாங்க நான் பண்ணணும். அந்த வீடியோவும் நான் இந்த விலாக்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி டெலிவரி பண்ண தான் போகணும். வந்தவங்களை மீட் பண்ணுறேன். கிறிஸ்மஸ்க்கு 500 மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு இந்த சாக்லேட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டெலிவரி பண்ண வந்து கொடுத்துட்டாங்க. ப்ரௌனி எல்லாம் வந்து டெலிவரி பண்ணிட்டு வரவே நைட்டு 9 o'clock ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேக் பண்ணேன். இது க்ரம் கோட் முடிக்கவே வந்து 2 o'clock ஆகிடுச்சி. அப்புறம் வந்து மார்னிங் சர்வீஸ் வேறு போகணும் சர்ச்சுக்கு. ஸோ மார்னிங் ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேங்க. இப்போ வந்து மார்னிங் எழுந்தோடனே நான் வந்து மெயின் கோட்டும் போட்டுட்டேன். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்க. இந்த கிறிஸ்மஸை எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கேக் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் சாக்லேட் கோட்டிங் போட போகிறேங்க. இந்த கேக் ஆர்டர் கொடுத்தது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணுறதுக்காக வந்து அந்த பையன் ஆர்டர் பண்ணான். இது வந்து ஒரு 1/2 கேஜி கேக்குங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியும் சிக்கன் 65ங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்பெஷல் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாக்லேட் கோட்டிங்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துட்டு செரி பழம் தாங்க வைக்கணும். ஸோ அதையும் சூப்பராக பண்ணியாச்சு. இந்த பையன் வந்து மேலே வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ்னு எழுதி கொடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அதை மாதிரி நான் ரைட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. சென்டரில் வந்து ஒரு குட்டி ஸ்டார் சாக்லேட் மாதிரி வச்சுக்கிறேன். பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் செஞ்ச ஹோம்மேட் சாக்லேட்டுங்க. ஃபைனலாக அந்த பையன் வந்து இந்த கேக் வாங்கிட்டு போயிட்டான். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த வீடியோ இதோடு உங்களுக்கு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ண கேக்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.